இதாக இருக்குது துணி போட்டியா? இதாக இருக்குது. கரைப்பகுதியை எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு இது 2ஆக மடிக்கணும். எடுத்துட்டு இந்த பக்கம் இது 2ஆக மடிக்கணும். 4 மடித்தாதே 2 வரைக்கும் ஸ்லீவோட அளவு கரெக்டாக வரும். ஓகேவா? இது நல்லா பார்த்து நல்லா மடித்து போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு நேராக கூடு போட்டுக்கணும். போட்டுட்டு கைப்பகுதியை எடுத்து இப்படி நேராக, ஏன்னா தையலுக்கான இடத்த வந்து உள்ளே ஒரு தையல் போட்டுருக்கோமா, அது வந்து விட்டாச்சு. அதனால் அப்படியே வச்சா போதும். போட்டுட்டு இதை நல்லா சேஃபாக இப்படி மடித்து நல்லா விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த அருக்கு தையல் நம்ம தச்சிருக்க தையல் வந்து இந்த அருக்கு, அதுக்கு இதே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் விட்டு இதுக்கு நேராக கோடு போட்டாச்சா. அதே இதை நல்லா மடித்து போட்டுட்டு இதுலேருந்து அப்படியே இருக்குது. நான் இதை மட்டும்தான் தொடுறேன். இப்போ பாருங்கள், இது தையல் கரெக்டாக இருக்குது. இதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு இதே சேர்த்து தைக்கிறது. இப்போ என்ன செய்யணும், இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஒரு துளி அளவு குறைச்சி இதில் ஜாயின் பண்ணிடணும். இதுதான் ஸ்லீவோட அளவு. புரிஞ்சிச்சா? இப்போ கைப்பதியை வெட்டிடலாம். இதை வெட்டிட்டோம். இதை இந்த 1 இன்ச்சுக்கு மடித்ததை இதை கட் பண்ணிடணும். இதை வந்து இந்த இடத்துலதான் நடுவில் வரணுங்கிறதுக்காண்டி எனக்கு ஒரு சின்னதாக கட் பண்ணணும். இது வந்து இது வரைக்கும் தான் தையல் வரும். ஓகேவா? ஸ்லீவோட அளவு புரிஞ்சிருச்சா? இதுதான் கையோட அளவு. இதே மாதிரி தான் நீங்கள் எந்த சுடிதார் கை வெட்டினாலும் சரி, நார்மல் கை சரி, இதே அதாவது நார்மல் கைக்கு இப்படி வரும், பஃப் கைக்குன்னா வேறு மாதிரி வரும். அது வேறு மாதிரி சொல்கிறேன்.